வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ஐடென்டிட்டிஸ் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் இது எந்த ஐடென்டிட்டியில் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எந்த ஐடென்டிட்டி? ஃபிஃப்த் ஐடென்டிட்டி இல்லையா, படிச்சிருக்கோம்ல ஆல்ரெடி. ஸோ ஃபிஃப்த் ஐடென்டிட்டி எப்படி நம்ம எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2yz ப்ளஸ் 2zx. ஓகேவா, இதுதான் ஃபிஃப்த்து ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஃபார்மில் வந்து இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நாம் எழுதணும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணுங்கள், அப்படியே அப்ளை பண்ணுங்கள். எதுக்கு கீழே? இந்த ஐடென்டிட்டிக்கு கீழே. ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளேஸில் என்ன இருக்குது? 2y இல்லையா. z ப்ளஸில் என்ன இருக்குது? 3z. புரிஞ்சுதா எப்படி அப்ளை பண்ணுறோன்னு? ஸோ இப்போது இதே இதை இங்கே எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா, இப்போ எக்ஸ் இருக்க பிளேஸில் என்ன இருக்குது? எக்ஸே தான் இருக்குது. ஸோ எக்ஸ் எழுதிட்டு ஸ்கொயர். புரிஞ்சுதா? ப்ளஸ் இப்போ ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது? இங்கே 2y இருக்கா. ஸோ 2y ஹோல்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் பிளேஸில் என்ன இருக்குது? 3z இருக்கு இல்லையா. ஸோ 3z ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும்ல, இங்கே எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு, ஒய் ஈக்குவல் டு 2y, z ஈக்குவல் டு 3z. புரிஞ்சுதா? இது ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஏன்னா இந்த இதுக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இங்கே அப்ளை பண்ணுற வேலை. இப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கா. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு தான் இல்லையா. ஸோ ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது? 2y ப்ளஸ் 2 இந்த டேர்ம் 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 2y, ஜெட்டுக்கு பதிலாக 3z ப்ளஸ் 2 இன்ட்டு ஜெட்டுக்கு பதிலாக 3z இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் எக்ஸு தான் இருக்குது இல்லையா. புரிஞ்சுதா எப்படி எழுதியிருக்கோன்னு? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஈக்குவேஷன் இதில் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும் இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 2y தான் ஹோல் ஸ்கொயர் இல்லையா. அப்போ 2y இன்ட்டு 2y இல்லையா. அப்போ 2y இன்ட்டு 2y என்ன வரும்? 4y ஸ்கொயர். புரிஞ்சுதா? ப்ளஸ் இங்கே 3z இன்ட்டு 3z. அப்போ என்ன வரும்? 3 3s are 9 இல்லையா. 9z ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு? 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 2x இன்ட்டு 2y 4y இல்லையா. இல்லைன்னா கான்ஸ்டண்ட்டை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 2 4. ஓகே, எக்ஸ் இன்ட்டு ஒய் xy. புரிஞ்சுதா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 3 12. ஓகே, ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து வேரியபிள்ஸ் yz. புரிஞ்சுதா? yz. இங்கே என்ன இருக்குது? 2 இன்ட்டு 3 6, z இன்ட்டு எக்ஸ் zx. புரிஞ்சுதா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதோட எக்ஸ்பேண்டன்ட் ஃபார்ம் என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 9z ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ப்ளஸ் 12yz ப்ளஸ் 6zx. புரிஞ்சுதா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம்.
செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, -p + 2q + 3r the whole square. இதுவும் எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணும். சரியா? இப்போது இதுவும் எப்படி இருக்குது, ஃபிஃப்த் ஐடென்டிட்டி ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம எடுத்தோன்னா ஐடென்டிட்டியை எழுதிக்கலாம். சரியா? இப்போ இங்கே கொடுத்துருக்க சம் இருக்கு இல்லையா, இது வந்து இங்கே அப்படியே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, -p + 2q + 3r the whole square. புரிஞ்சுதா? இப்போது இதில் பாருங்கள், ரீப்ளேஸ் பண்ணுறதுனா x = -p-யா, ஸோ y = 2q இல்லையா? அடுத்து z = 3rன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த வேல்யூவை நம்ம இந்த xy பிளேஸில் அப்ளை பண்ணாலே நமக்கு கரெக்டாக வந்துடும் ஆன்சர். ஓகே, இப்போ x² இங்கே என்ன இருக்குது, -p the whole square ப்ளஸ் y பிளேஸில் என்ன இருக்குது, 2q the whole square ப்ளஸ் z பிளேஸில் 3r ஸோ whole square ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன, -p இன்ட்டு y வேல்யூ 2q ப்ளஸ் 2 இன்ட்டு yயோட வேல்யூ 2q இன்ட்டு 3r ப்ளஸ் அடுத்த டேர்ம் என்ன இருக்குது, 2 into z value 3r into x value -p. புரிஞ்சுதா? இப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, -p² என்ன, -p into -p இல்லையா, அப்போ ப்ளஸ்ஸாக மாறுமா, ஸோ +p² ப்ளஸ் இது 2q into 2q என்ன வரும், 4q² ப்ளஸ் 3r into 3r என்ன, 3 into 3 9 இல்லையா, r². இங்கே பாருங்கள், இப்போ இங்கே 2 இருக்கா, இங்கே -p இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த டேர்ம் 2 into -p 2 -pன்னு ஆகும். இங்கே என்ன இருக்குது, 2q ப்ளஸில் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆயிருமா, ஸோ 2 into 2 4 into -p into q 4 q மாறும். புரியுதா? சைன் என்னவா மாறுது, கன்ஃபியூஷனாக பாருங்கள், 2p into 2q. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 into 2 4 p into q pq. புரிஞ்சுதா? ஸோ அடுத்த டேர்ம் பாருங்கள், 2 into 2 4 into 3 12qr. ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அடுத்தது வேரியபிள்ஸை பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் மைனஸ் வந்திருக்கா, ஸோ மைனஸ் தானே ஆகும் இந்த டேர்மு. ஸோ மைனஸ் என்ன ஆகும், 2 into 3 6 r into p rp. ஓகேவா? ஸோ இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்னது, -p + 2q + 3r the whole square is equal to p² + 4q² + 9r² - 4pq + 12qr - 6rp. புரிஞ்சுதா? ஸோ ஈஸியாக இருக்கா எக்ஸ்பேண்டட் ஃபார்மு? ஸோ ஐடென்டிட்டி மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது தேர்டு கணக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த தேர்டு கணக்கை பாருங்கள். எக்ஸ்பேண்ட் எப்படி பண்ணணும்னு கொடுத்துருக்காங்கன்னா 3 டேர்ம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து 2p + 3 இன்ட்டு 2p - 4 இன்ட்டு 2p - 5. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களா, இதை எப்படி எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்யூஷன் எழுதிக்கலாம். அடுத்து இந்த கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதுங்க. 2p + 3 இன்ட்டு 2p - 4 இன்ட்டு 2p - 5. ஓகேவா? இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பண்ணுனா என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 2p + 3 இன்ட்டு 2p - 4. இது வந்து மல்டிப்ளிகேஷன் தான், இன்ட்டு எல்லாம். ஓகேவா? 2p - 5 இந்த டேர்மை அப்படியே வச்சுருப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ 2pயால் இந்த ஃபுல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ 2p இன்ட்டு 2p
minus 4. ஓகே, இங்கே என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் இல்லையா? அப்போ ப்ளஸ் 3 into 2p minus 4. இந்த டேர்ம் அப்படியே வச்சிருக்கலாம். 2p minus 5. புரிஞ்சுதா? ஏன் வச்சுருக்கோன்னா அப்புறமா லாஸ்ட்டாக பண்ணுவோம் அதையும். ஸோ இப்போ பாருங்கள் 2p into 2p என்ன வரும்? 2 into 2 4p into p ஸ்கொயர். புரிஞ்சுதா? இப்போ இங்கே 2p இருக்கா, இங்கே -4 இருக்கா, இங்கே இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், அப்போ என்ன சைன் வரும்? மைனஸ் சைன் இல்லையா? 2 into 4 8p இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்கள். ப்ளஸ் 3 into 2 6p. ஸோ இங்கே இது ப்ளஸ் 3 இது -4, அப்போ என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 into 4 12. புரிஞ்சுதா? ஸோ இது ஒரு டேர்ம் ஆயிடுச்சா? இப்போ இந்த டேர்ம் நம்ம அப்படியே வச்சுருக்குறோம் இல்லையா? ஸோ இப்போது இங்கே பாருங்கள், இதை இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணலாமா? 4p ஸ்கொயர் மைனஸ், இங்கே பாருங்கள், இங்கே -8p இருக்குது, இங்கே ப்ளஸ் 6p இருக்குது. ஸோ எதோட வேல்யூ அதிகம்? மைனஸோட வேல்யூ. ஸோ மைனஸ் சைன் போட்டுட்டு 8 - 6 2p. புரிஞ்சுதா எப்படி ஷார்ட் ஆச்சுன்னு? அடுத்து இங்கே வந்து -12. இப்போ இந்த பெரிய டேர்மை சின்னதாக சிம்ப்ளிஃபை பண்ணியாச்சு. அடுத்து இதோட எதை மல்டிப்ளை பண்ணணும்? இந்த 2p - 5 பண்ணணும். புரிஞ்சுதா எப்படின்னு? அடுத்து நான் என்ன பண்ணலான்னா, இது இருக்குல்ல, இந்த 2pயை முன்னாடி எழுதிட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக எழுதிடுங்க. p ஸ்கொயர் மைனஸ் 2p மைனஸ் 12 இன் இது இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்கு இல்லையா? ஸோ 2pயோட இந்த 3 டேர்மும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே இப்போ சைன் வந்து மைனஸ் இல்லையா? -5 இன்ட்டு இந்த டேர்ம் 4p ஸ்கொயர் மைனஸ் 2p மைனஸ் 12. புரிஞ்சுதா எப்படி எழுதியிருக்கோன்னு? இப்போது இங்கே 2 இருக்கா, இங்கே 4. ஸோ 2 4 எவ்வளோ? 8. p இன்ட்டு p ஸ்கொயர், p க்யூ ஆகிடுமா? அதே மாதிரி 2p இன்ட்டு -2p, அப்போ என்ன ஆகும்? -4p ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? 2p, இங்கே -12 இல்லையா? அப்போ -12 into 2 24p கிடச்சிதா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே மைனஸ் இல்லையா? ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க நம்பர் வந்து மைனஸாக இருக்குது. ஸோ -5 into 4 -20p ஸ்கொயர். இதுவும் மைனஸு இதுவும் மைனஸ் இல்லையா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ என்ன வரும்? 5 into 2 10p. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ். ஸோ 5 into 12 60. புரிஞ்சுது எப்படின்னு? மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 5 into 12 60. புரிஞ்சுது இந்த ஸ்டெப்பு? ஸோ நீங்கள் சைனை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 8p க்யூப் இருக்குது. இங்கே அடுத்த ஸ்டெப்பில் நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது என்ன வரும்? ஸ்கொயர் தானே வரணும். ஸோ ஸ்கொயர் வரணும்னா இங்கே -4p ஸ்கொயர் இருக்குது, இங்கே -20p ஸ்கொயர் இருக்குது. ஸோ ரெண்டு மைனஸ் மைனஸ்ன்றனால மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 24p ஸ்கொயர். புரிஞ்சுதா? இப்போ இந்த ஸ்டெப் இந்த 2 ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன இருக்குது? இங்கே -24p இருக்குது, இங்கே +10p இருக்குது. எதோட வேல்யூ ஹையஸ்ட்டோ அதோட சைன் போட்டுட்டு 24 - 10 14. புரிஞ்சுதா? 14p ப்ளஸ் 60. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மில் வந்து ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்குது, அதனால் 60. ஓகேவா? ஸோ இப்போது therefore 2p + 3 into 2p - 4 into 2p - 5 is equal to என்ன வருது? எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் 8p cube minus 24p square minus 14p plus 60. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி எல்லா இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் 3 டேர்ம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் செய்யுங்க. ஓகேவா? இப்போது
4th சம்மை பார்க்க போகிறோம். பிஃபோர் சம்மும் இது சேமாக இருக்கா? ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணுமா? ஸோ சொல்யூஷன் எழுதணுன்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னா கொஸ்டினை தப்பு இல்லாமல் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ 3a + 1 இன்ட்டு 3a - 2 இன்ட்டு 3a + 4. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், 3a இன்ட்டு 3a - 2, இங்கே ப்ளஸ் சைன் இருக்கா? ஸோ +1 இன்ட்டு 3a - 2. புரிஞ்சுதா? அதே மாதிரி இது மல்டிப்ளிகேஷன் தானே, இது அப்படியே வச்சுருங்க. தேர்டு டேர்மை வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. ஸோ இப்போ 3a இன்ட்டு 3a 9a². இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 இன்ட்டு 2 6a ப்ளஸ் இது 1ன்னா 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் தான் நமக்கு வரும் இல்லையா? ஸோ 1 இன்ட்டு 3a 3a ப்ளஸ் 1 இன்ட்டு -2 -2. புரிஞ்சுதா? ஸோ இது ஒரு டேர்மா, அப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் 4. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம்ல. 9a² மைனஸ் இங்கே -6a இருக்குது, இங்கே +3a இருக்குது. எதோட வேல்யூ அதிகம்? மைனஸோட வேல்யூ. ஸோ அப்போ மைனஸ் சைனை வந்து போட்டுட்டு 6 - 3 3a -2. ஓகேவா? இப்போது இதை அப்படியே வச்சுட்டுமா, பக்கத்தில் இதை அப்படியே எழுதிட்டு +4. ஸோ இதால் இதை மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? அப்போ 3a இன்ட்டு 9a² - 3a -2 இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்கு இல்லையா? இப்போ ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 4 இன்ட்டு, ஏன்னா 3 இன்ட்டு இந்த 3 டேர்மும் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் ப்ளஸ் சைன் போட்டுட்டு 4 இன்ட்டு இந்த 3 டேர்மும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ a - 2. ஓகே, இப்போது 3 இன்ட்டு 9 என்ன வரும்? 27. ஓகேவா? அடுத்து a இன்ட்டு a² a³. இங்கே மைனஸ் 3 இன்ட்டு 3 9 a இன்ட்டு a² இங்கே மைனஸ் 3 இன்ட்டு 2 6a ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 4 இன்ட்டு 9 36a². 4 - 3a -12a. 4 இன்ட்டு -2 -8. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி? 27a³ இங்கே 9a² இருக்குது, இங்கே 36a² இருக்குது. ஸோ ப்ளஸோட வேல்யூ அதிகம் இல்லையா? அப்போ 36a² - 9a² என்ன வரும்? ப்ளஸ் 36a, சாரி 27 இல்லையா? 27 36 - 9 27a². அடுத்தது a டேர்ம் இல்லையா? ஸோ 6a - 12a என்ன வரும்? 18a -8. புரிஞ்சுதா? இப்போது இதே மாதிரி நாம் இந்த மாதிரி 3 டேர்ம் கொடுத்தாலும் இந்த மாதிரி எழுதணும். ஃபஸ்ட்டு 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணி தேர்ட் டேர்மையும் பண்ணணும். ஓகேவா? ஸோ therefore 3a + 1 இன்ட்டு 3a - 2 இன்ட்டு 3a + 4 is equal to expanded form 27a³ + 27a² -18a - 8. புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா?